பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்விக்கு பிறகு, அதாவது தமிழக தோல்விக்கு பிறகு பாஜகவுக்கு உள்ளேயே எதிர்ப்பு குரல்கள் கிளம்பியுள்ளதாக தெரிகிறது. நேற்று முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தென்சென்னையில் போட்டியிட்டவருமான வேட்பாளருமான அவர் மற்றும் இன்று தற்போது எம்எல்ஏ இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் இவர்கள் இருவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருந்தால் உறுதியாக பெரிய அளவிலே வாக்குகளை பெற்றிருப்போம் என்று கருத்து தெரிவிப்பது கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவது போல உள்ளதாக பலரும் கருதுகிறார்கள். அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் டெல்லியிலே பாஜக தலைமையை சந்திக்க சென்றிருக்கிறார். இருவிதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, அண்ணாமலை மத்திய அமைச்சராக கூடும் என்றும், இன்னொன்று அண்ணாமலை மாநில பொறுப்பிலிருந்து தன்னை விடுவிக்க கோருகிறார் என்றும், அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதென்றால் அது வேறு ஒருவரை மாநில தலைவராக ஆக்கிக் கொண்டு செய்துவிடலாம் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக பாஜகவுக்கு பொறுத்தவரை இந்த தேர்தலுக்கு பிறகு இங்கே சோதனை காலம் என்பதில் சந்தேகமில்லை.